Hello friends, welcome to malathi samayal. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல அவல் முறுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அவல் முறுக்கு செய்யிறதுக்கு ஒரு 5 நிமிஷத்துல பண்ணிரலாம். ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நல்ல கிறிஸ்பியா இருக்குங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/2 கப் போல அவல் எடுத்துர்க்கேன். 1/2 கப் அவலுக்கு 1/4 கப் பொட்டுக்கடலை கரெக்ட்டா இருக்கும். இது நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சிட்டு வந்துறலாம். இந்த அளவுக்கு நல்ல ஃபைன் பவுடரா அரைச்சாச்சு. இது நம்ம ஜலிச்சு எடுத்துறலாம். 1-2 பொட்டுக்கடலை வந்து அரைப்படாம இருக்கும். அதனால ஜலிச்சிருவோம். இதோட 1 கப் அளவுக்கு அரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஜலிச்சு எடுத்துறலாங்க. இப்போ பாருங்க 1-2 பொட்டுக்கடலை அரைப்படாம இருக்கு. இது நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ காரத்துக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போல ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு 1 ஸ்பூன் போல ஓமம் எடுத்துர்க்கேன். ஓமத்தை நல்லா கை வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிருங்க. க்ரஷ் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வாசமா இருக்கும். உங்களுக்கு ஓமத்துக்கு பதிலா எள்ளு ஜீரகம் கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூடு பண்ண எண்ணெய் 2 ஸ்பூன் அளவுக்கு ஊத்திரலாங்க. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 1/2 ஸ்பூன் போல உப்பு எடுத்துர்க்கேன். இது நல்லா ஈவனா mix பண்ணிரலாம். உடனே கை வச்சிராதீங்க, சூடா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்பூன் வச்சு நல்லா mix பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் கை வச்சு நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ கை வச்சு நல்லா உப்பு எல்லா இடம் படுற மாதிரி நல்லா mix பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா சாஃப்ட் மாவா பிசைஞ்சிரலாங்க. எடுத்த உடனே தண்ணி அதிகமா ஊத்திராதீங்க. கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கங்க. சப்போஸ் உங்களுக்கு தண்ணி ஆயிடுச்சுனா கொஞ்சமா ஒரு 1ல இருந்து 2 ஸ்பூன் போல அரிசி மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி mix பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துக்க அளவுக்கு 1 கப் தண்ணி கரெக்ட்டா இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டா இருக்கணும். இப்போ நம்ம முறுக்கு அச்சில வச்சிரலாம். மாவு வந்து உடனே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க. மாவு காய கூடாது. இப்போ முறுக்கு அச்சில கொஞ்சமா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அப்ப உங்களுக்கு நல்லா ஒட்டாம வரும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க மாவு இதல வச்சிட்டு க்ளோஸ் பண்ணிரலாம். இப்போ இது போல கண்கரண்டில லைட்டா ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதல புளிஞ்சிரலாங்க. உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாவும் இருக்கும். புளியறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம டைரக்ட்டா ஆயில்ல பொரிச்சு எடுத்துறலாம். ஆயிலும் நல்லா சூடா இருக்கு. மிதமான தீயில வச்சு பொரிச்சிரலாம். இப்போ 2 பக்கமும் வெந்து வரட்டும். இந்த நுரையெல்லாம் அடங்குனதுக்கு அப்புறம் நம்ம எடுத்துறலாம். இப்போ பாருங்க 2 பக்கமும் நல்லா வெந்து அந்த பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கி இருக்கு. இப்போ வெளிய எடுத்துறலாம். இப்போ இருக்கிற மாவுல இது போல ரெடி பண்ணிரலாங்க. நம்ம எடுத்துக்க அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 முறுக்கு கிட்ட கிடைக்கும். ரொம்பவே கிறிஸ்பியா இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கண்டிப்பா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க फ्रेंड्स. பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம மாலதி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. Thank you.